ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜேஜெஸ்சி இங்கிலீஷ் கிராமர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன்னா ஒரு சென்டென்ஸில் டோட்டலாக ஒரு 5 ஸ்பிளிட் சென்டென்ஸ் வந்துட்டு ஒரு 5 டேர்ம்ஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன டேர்ம்ஸ்ன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் ஹாலிடேஸ் வந்ததுனால கொஞ்சம் வீடியோ கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வந்துடும். ஸோ ஈவினிங் 6 o'clock ஷார்ப்பாக நம்மளுடைய வீடியோஸ் வந்துடும். ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாளைக்கு வந்துடும். ஒரு நாளைக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வரும், ஒரு நாளைக்கு நார்மல் வீடியோஸ் ஃபுல் வீடியோ வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துருக்கோம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கிராமர் சேனலில் பார்க்குறோம். ஸோ ஒரு சென்டென்ஸ்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அதில் எத்தனை பிரிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு சென்டென்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். அதை நம்ம நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா verb. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட். அதை ஓன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட். சி. நெக்ஸ்ட் அட்வர்பியல். என்ன அட்வர்ப்னு சொல்லலாம். ஓகேங்களா? அட்வர்பியல் என்ன அட்வர்ப். ஸோ இந்த 5 காமன் திங்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பிரிவு மட்டும்தான் நம்ம எதில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கும். ஓகேங்களா? இந்த பகுதி மட்டும்தான் அந்த 5 டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 5 டிவிஷனில் மட்டும்தான் ஒரு சென்டென்ஸ் அமையும். இதில் ரொம்ப 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 மெயினானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டும் வேர்பும் மட்டும்தான். ஸோ ஆப்ஜெக்ட் இல்லாமலும் ஒரு சென்டென்ஸ் அமையலாம், காம்ப்ளிமெண்ட் இல்லாமலும் ஒரு சென்டென்ஸ் அமையலாம், அட்வர்ப் இல்லாமலும் சென்டென்ஸ் அமையலாம். ஆனால் சப்ஜெக்டும் வேர்பும் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் அமையவே அமையாது. ஒரு சென்டென்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒன்று இருக்குதுன்னா அது வந்து சப்ஜெக்டும் வேர்பும் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இல்லை சென்டென்ஸில் வரும், இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டும் வேர்பும் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வேர்பை பத்தி பார்த்துறோம். ஸோ எதுக்குன்னு சொல்றேன்னா சப்ஜெக்டை விடவே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ்ல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா வேர்பை தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். வேர்ப்னா ஒரு செயல். ஓகேங்களா? வேர்ப்னா என்னது? ஒரு செயல். ஒரு செயலை குறிக்கிறத தான் நம்ம வேர்ப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ வந்துட்டு ஒரு செயலை குறிக்கிறத நம்ம verb, அதாவது be நம்ம ரைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து be form verb-ஓ இல்ல main verb-ஓ இல்ல combination of auxiliary verb plus main verb-ஆ கூட இருக்கலாம். அதாவது be form verb-ஆ இருக்கலாம், இல்லைன்னா main verb-ஆ இருக்கலாம். ஓகேங்களா? இதுல என்னென்ன ரூல்ஸ்? verb-னா ஒரு செயல். ஓகேங்களா? இல்ல என்னென்ன இது ரூல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு be form verb-ஆ இருக்கலாம், இல்ல main verb-ஆ இருக்கலாம், இல்ல காம்பினேஷன் ஆஃப், அதாவது ஆக்சிலரி verb பிளஸ் மெயின் verb, இது மாதிரி சேர்ந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்படின்னு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஸோ நார்மலா வந்துட்டு பி ஃபார்ம் வெர்ப்னா என்ன, பி ஃபார்ம் வெர்ப்னா என்ன, பி ஃபார்ம் வெர்ப், பி ஃபார்ம் வெர்ப்னா என்ன, மெயின் வெர்ப்னா என்ன, ஆக்சிலரி வெர்ப் பிளஸ் மெயின் வெர்ப்னா என்ன அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள்ஸ். He is a lawyer. He is a lawyer. இந்த இடத்துல isன்றது பாத்தீங்கன்னா be form verb. ஓகேங்களா? be form verbன்னு ஏன் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா am, is, are இதெல்லாமே be form verbன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? am, is, are இதெல்லாமே be form verbன்னு சொல்லுவோம். இது மோஸ்ட்லி என்னத்துல வரும்னு பாத்தீங்கன்னா present continuous tenseக்காக இந்த be form verb நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, be form verb தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நார்மல் மெயின் verbன்னு சொல்லியிருக்கீங்களே, மெயின் verbனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜா wrote a letter. இந்த இடத்துல எது verbன்னு பார்த்தீங்கன்னா
wrote அப்படின்றது தான் verb. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல I is is, am, is, are அது ஏதாவது இருக்குங்களா? இல்ல. ஸோ அதெல்லாமே பி ஃபார்ம் verb. மெயின் verbனா மெயினாவே அந்த கேரக்டர் அதாவது அந்த வேர்ட் மட்டும் தான் இருக்கும். வேற எதுவும் செப்பரேட்டா ஒரு வேர்ட் எக்ஸ்ட்ராலாம் இருக்காது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வேர்ப்னாவே ஒரு செயலை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ராஜா அப்படின்றது ஒரு நேம். நம்மளுக்கு நல்லா தெரியுது. அதே ரோட் அப்படின்றது எழுதினான் அப்படின்னு தெரியுது. எழுதினான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரோட்னா எழுதினான். என்ன எழுதினான்? எ லெட்டர். ஸோ இப்போ எழுதுறது அப்படின்றது ஒரு செயல். ஓகேங்களா? அதனால தான் இதை வேர்புன்னு சொல்றோம். இப்போ இது மெயின் வேர்பு. இது என்னன்னா ரைட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் ரோட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரைட் அப்படின்றது எழுதினான் அப்படின்றது மெயின் வேர்ப். ஓகேங்களா? எழுதுறது இது மாதிரி செயல்கள்ல இருக்கிறது வந்து மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது மாதிரி சொல்றது எல்லாமே எழுதுறது, விளையாடுறது, தூங்குறது இது எல்லாமே மெயின் வேர்ப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இஸ்ன்றதுக்கு பெரிய மீனிங் இருக்கா? இல்ல. இப்ப இஸ்ன்னு மட்டும் நம்ம தனியா சொன்னோம்னா இது என்னன்னு சொல்றது? ஒரு செயலை குறிக்கிறதா வேர்ப்னு சொல்றீங்களா? அப்ப இஸ்ன்றத நம்ம என்னன்னு சொல்றதுன்னா இதெல்லாமே பி ஃபார்ம் வேர்ப். நான் சொல்றேன்ல ஒரு மீனிங் இல்லாம ஹி இஸ் எ லாயர் அப்படின்றதுல இஸ்ன்றது வந்து நம்மளுக்கு வேர்பா. ஓகேங்களா? அப்ப இந்த இஸ்ன்றதுக்கு என்னன்னு சொல்றதுன்னா அது வந்து பி ஃபார்ம் வேர்ப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஆக்சிலரி வேர்ப் பிளஸ் மெயின் வேர்ப். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தி child is crying. The child is crying. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல crying அப்படின்றது என்னது verb. ஓகேங்களா? ஸோ மெயின் verb. என்ன மெயின் verbனா கிரைங்கிறது verb. இப்போ பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் verb ஒன்று வந்திருக்குது. இஸ்ன்றதும் ஒரு verb தான். ஓகேங்களா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம்னா ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம் இந்த பி ஃபார்ம் verb தான் தனியாக வந்துச்சுன்னா அது பி ஃபார்ம் verb வேர்ப்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு verb நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லுவோம். அதே வந்து கிரைங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அழுவுறது. அழுவுறதுன்றது ஒரு செயல் தானே. ஒரு அழுவுறதுன்றது கூட ஒரு செயல் தானே. அப்போ அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா மெயின் வேர்ப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அழுவுறது அப்படின்றதெல்லாம் மெயின் verb. ஓகேங்களா? ஸோ cryன்றதும் இந்த இடத்துல verb, isன்றதும் verb தான். the child is crying அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு குழந்தை அழுவுது. இப்போ அழுவுறதுன்றதும் மெயின் verb, isன்றதும் ஆக்சிலரி verb. ஸோ ஆக்சிலரி verb பிளஸ் மெயின் verbும் வரும். ஓகேங்களா? இப்போ verbல டோட்டலா 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பி ஃபார்ம் verb, இஸ், வாஸ், வேர், am, is, are, was, were, will இது மாதிரி மட்டும் வரும். அது வந்து பி ஃபார்ம் வேர்ப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பெரிய மீனிங் இருக்காது. ஓகேங்களா? அதுதான் வந்து பி ஃபார்ம் வேர்ப். he is a lawyer அப்படின்னா அவர் வந்து ஒரு லாயரா இருக்கிறாரு. ஓகேங்களா? இருக்கிறாரு அப்படின்னா அவ்வளவுதான் மீனிங். ஸோ அது வந்து பி ஃபார்ம் வேர்ப்னு சொல்லுவோம். அதே ராஜா ரோட் எ லெட்டர் அப்படின்னா அவன் எழுதினான் அப்படின்னு மட்டும் இருக்குது. ஸோ பக்கத்துல இஸ், ஆர் எதுவுமே காணும். ஸோ வந்து இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு கூட வந்து ஆக்சிலரி வேர்ப் எதுவுமே தேவைப்படாது. ஓகேங்களா? அதை வந்துட்டு அப்பயும் அது வந்து மெயின் வேர்ப் இருக்குது. ஸோ ஓகேங்களா? அதனால இந்த மெயின் வேர்ப்னு சொல்றோம். த சைல்ட் இஸ் கிரையிங் அப்படின்றது இஸ் கிரையிங் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. இஸ் வந்துச்சுனாவே அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அது ஐஎன்ஜி வந்திருக்கிறதுனால ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும். வெறும் கிரைன்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். த சைல்ட் கிரை அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். the child is crying அப்படின்னா இஸ்ன்னு வர்றதும் ஐஎன்ஜி வர்றதும் present continuous tenseல தான் இருக்கும். அதை நம்ம டென்ஸ் வீடியோல எல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம verb மட்டும் பார்க்கலாம். ஸோ இஸ்ன்றது ஆக்சிலரி verb, மெயின் கிரைங்ன்றது மெயின் verb. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேர்ப்ன்றது ஒரு செயல். அதுல என்னென்ன செயலா இருக்கலாம்னா ஒரு பி ஃபார்ம் வேர்பாவும் இருக்கலாம். அதுல 3 டைப்ஸ் இருக்கு. மெயின் வேர்பாவும் இருக்கலாம். ஆக்சிலரி verb பிளஸ் மெயின் வேர்பாவும் ஒரு சென்டென்ஸ்ல அமையலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு வேர்புக்கான ஒரு ரூல்ஸ். ஓகேங்களா? பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் சப்ஜெக்ட்கான ரூல்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்டுக்கான ரூல்ஸ் பார்க்கலாம். சப்ஜெக்ட் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டா நம்ம ரைட் பண்ணிக்கிறதுக்கு எஸ். ஓகேங்களா? ஸோ வேர்பை பார்த்து எது இல்லைன்னா யாரு அப்படின்னு ஒரு வினா எழுப்புனா அதுக்கு பதிலா வர ஆன்சரை தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வேர்ப் இருக்குதுல்ல அந்த வேர்பை பார்த்து யாரே பண்ணது எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு இல்ல யார் பண்ணாங்க இல்ல எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு 2 கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கு ஆன்சரா வர்றதா சப்ஜெக்ட். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சுகன்யா danced well. சுகன்யா danced well. இதுல வந்துட்டு
ஃபர்ஸ்ட் வேர்ப் கண்டுபிடிக்கணும். எந்த ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா வேர்ப தான் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல சுகன்யான்றது ஒரு பேர். அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. டான்ஸ்டுன்ற போது ஒரு செயல். ஓகேங்களா? டான்ஸ் ஆடுறது, நடனம் ஆடுறது. நல்லா அப்படின்றது அது வந்து நல்லா ஆடுனாங்களா இல்லையான்றது அது எஃபெக்டிவா கொஞ்சம் எஃபெக்டிவா சிறப்பா சொல்றது. ஓகேங்களா? நல்லா ஆடுனாங்களா, கெட்டதா ஆடுனாங்களா இதெல்லாம் முக்கியம் இல்ல. ஃபர்ஸ்ட் அவங்க டான்ஸ் ஆடுனாங்க. அது வந்து டான்ஸ்டுன்றது ஒரு செயல். அப்ப டான்ஸ்டுன்றது வேர்ப். ஓகேங்களா? இந்த வேர்ப பார்த்து யாரு டான்ஸ் ஆடுனாங்க, இல்ல எதுக்கு? எதுக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்கணும். இல்ல யாரு? யாரு இல்லன்னா எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன கொஸ்டின் கேட்கணும்னா, யாரு? வேர்ப பார்த்து என்ன கேட்கணும்னா, யாரு இல்லன்னா எது அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? இப்ப யார் டான்ஸ் ஆடுறதுன்ற கொஸ்டின் இது கரெக்ட்டா இருக்கும். எது டான்ஸ் ஆடுச்சுன்றத விட யார் டான்ஸ் ஆடுனாங்க? யார் டான்ஸ் ஆடுனா? சுகன்யா டான்ஸ் ஆடுனாங்க. சோ இப்போ வேர்ப பார்த்து என்ன கொஸ்டின் கேட்டோம்? யார் டான்ஸ் ஆடுனாங்கன்னு கேட்டுருக்கோம். யார் டான்ஸ் ஆடுனது? சுகன்யா. சுகன்யான்றது அப்ப சப்ஜெக்ட். சோ இப்போ புரிஞ்சுச்சுங்களா? இப்போ வந்து வேர்ப பார்த்து நம்ம என்னன்னு கேட்கும். வேர்ப பார்த்து என்னன்னு கேட்கணும்னா, ஒரு சென்டென்ஸ்ல யாரு இல்லன்னா எதுன்றதுக்கு ஆன்சரா வர்றதா சப்ஜெக்ட். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள். தி சைல்ட் broke the glass. broke the glass. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல the child வந்து கிளாஸ உடைச்சிருச்சு அப்படின்றாங்க. இப்போ உடைச்சிருச்சு அப்படின்றது வந்து ஒரு செயல். ஓகேங்களா? கரெக்ட்டுங்களா? உடைக்கிறதுன்றது ஒரு செயல் தானே. அப்ப அந்த செயலை குறிக்கிறது வந்து verb. ஓகேங்களா? verb பார்த்து யார் உடைச்சது? யார் உடைச்சது அப்படின்னு கேக்குறேன். இப்ப யார் உடைச்சது? கிளாஸ் தானா உடைஞ்சிச்சு. உடைஞ்சது வந்து கிளாஸ். ஓகேங்களா? ஆனா உடைச்சது யாரு? யாருன்னு கொஸ்டின் கேட்டேனா, இப்போ உடைச்சது யாரு அப்படின்னு கேட்டேன்னா தி சைல்டு. இந்த சைல்டு இந்த குழந்தை தானே உடைச்சிச்சு. அப்ப தி சைல்டுன்றது தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட டினோட் பண்றதுக்கு தான் நம்ம எஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். வேர்ப டினோட் பண்றதுக்காக நம்ம வின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ப வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ்னாவே ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா வேர்ப கண்டுபிடிச்சிடணும். சோ வேர்ப பார்த்து நம்ம என்ன கேட்கணும்னா சப்ஜெக்ட் இப்ப வேர்ப பார்த்து யாரு இல்ல என்ன எது அப்படின்னு 2 கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கு ஆன்சரா வர்றதுதான் சப்ஜெக்டா இருக்கும். ஓகேங்களா? சோ சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சுங்களா? இப்ப யார் உடைச்சதுன்னு கேக்குறேன். எதை உடைச்சாங்க அப்படின்னு கேட்டேன்னா தி கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? யார் உடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா தி சைல்டு. இப்ப சைல்டுன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட். தேர்ட் ஒன் வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட். சோ ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி டினோட் பண்ணோம்னா ஓ. வேர்ப பார்த்து எதை அல்லது யாரை. இப்ப அதேதான் வேர்ப் தான் மெயின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ப கண்டுபிடிச்சணும். ஒரு சென்டென்ஸ் எடுத்தோனே என்ன கண்டுபிடிச்சணும்னா வேர்ப கண்டுபிடிச்சணும். அந்த வேர்ப பார்த்து ஃபர்ஸ்ட் யாரு இல்லைன்னா எதுன்னு கேட்டோம்னா சப்ஜெக்ட் ஆன்சரா வந்துரும். அதே வந்து எதை இல்லைன்னா யாரை. நல்லா பார்த்துக்கோங்க. எதை இல்லைன்னா யாரை. வேர்ப பார்த்து தான் கேட்கணும். ஓகேங்களா? வேர்ப பார்த்து எதை இல்லைன்னா யாரைன்னு கொஸ்டின் கேட்டோம்னா அதுக்கு ஆன்சரா வர்றதா ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள். First one, the cat killed a mouse. The cat killed a mouse. ஒரு கேட் வந்து மவுஸை கொன்றுச்சு. இப்ப கொல்றது அப்படின்றது ஒரு செயல். கரெக்ட் தானே? அப்ப கில்டுன்றது ஒரு செயல். அதுதான் வேர்ப். ஓகேங்களா? எப்பயுமே சென்டரா வர்றதா வேர்ப் இப்படின்லாம் எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா தி இருக்குது. இப்ப தி சப்ஜெக்ட் நினைச்சுப்பீங்க. கேட்டு தான் வேர்ப்னு நினைச்சுப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு குருட்டு மனப்பாடம். கரெக்டான ரூல்ஸ் பார்த்துக்கோங்க. வேர்புன்னு நம்ம எதை வச்சு சொல்றோம்னா ஒரு செயல். ஓகேங்களா? இப்ப நல்லா பாருங்க. ஒரு கேட்டு மவுஸை கொன்றுச்சு. அப்ப கொல்றதுன்றது ஒரு செயல். கரெக்ட் தானே? செயல்னா ஒரு ஒரு விஷயத்த பண்றது தானே. ஒரு ஆக்ஷன் தானே நம்ம செயல்னு சொல்லுவோம். ஸோ ஆக்ஷன் என்ன நடந்திருக்குது? கில் கொன்றுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வேர்ப். வேர்பை பார்த்து யார் கொன்னது. நான் என்ன சொல்றேன்னா யாரு. யாரு இப்ப கொன்னுட்டாங்க. யார் கொன்னுட்டாங்க அப்படின்னு பார்த்து யார் கொன்னதுன்னு பார்த்தா கேட். இப்ப கேட்ன்றது சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்ப சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இதே வேர்ப பார்த்து என்ன கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க? எதை கொன்னுச்சு இல்லைன்னா யாரை கொன்னுச்சு. இப்ப இந்த கேட்டு தான் கொன்றுச்சு. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கேட்டு கொன்றுச்சு. எதை இல்லைன்னா யாரை. எதை கொன்னுச்சு? மவுஸ. எலிய கொன்றுச்சு. ஓகேங்களா? அப்ப எலின்றது இந்த மவுஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? புரியுதுங்களா? எதை கொன்னுச்சு அப்படின்னாலும் சரி, யாருன்னு வச்சாலும் சரி. யாரை கொன்னுச்சுனாலும் எலிய கொன்னுச்சு. எதை கொன்னுச்சுனாலும் எலிய கொன்றுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ மவுஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு ஒரு 2 டைப் இருக்கு. ஓகேங்களா?
ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆப்ஜெக்ட்ல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. எதை யாரை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அதாவது எதை அல்லது யாரை அப்படின்னு கேட்டோம்னா என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ன்னு இருக்குன்னா, எதை எதைன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? இல்ல யாரை அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இல்ல எதற்கு, எதைன்றதே இது இப்படி கேட்கலாம். எதற்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் சரி, யாருக்கு வேர்பை பார்த்து இந்த கொஸ்டின் கேட்குறோம். ஓகேங்களா? யாருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் சரி, இதுக்கு ஆன்சரா வர்றது எல்லாமே 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆப்ஜெக்ட்லயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்னு டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்னு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒன்னு டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்னு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு மோஸ்ட்லி நம்ம ஆப்ஜெக்ட்னே சொல்லிடுவோம். டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ண மாட்டோம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். தி கவ் gives as milk. இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் verb எது? எஸ், gives. கவ் வந்து பால் கொடுக்குது, நமக்கு பால் கொடுக்குது. ஓகேங்களா? இப்ப கொடுக்கறது அப்படின்றது ஒரு செயல், கொடுக்கறதுன்றது ஒரு செயல் தானே. அப்ப கொடுக்கறது அப்படின்றது கிவ்ஸ்ன்றது verb. வேர்பை பார்த்து யார் கொடுக்கறது, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேணும்னா என்ன கொஸ்டின் கேட்கணும், யாரு. ஓகேங்களா? யார் கொடுக்கறது இல்ல எது, யார் இல்லைன்னா எதுன்னு கொஸ்டின் கேட்கணும். யார் கொடுக்கறது, கவ். இல்ல எது கொடுக்குது அப்படின்னாலும் கவ் தான் கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ சப்ஜெக்ட் கிடைச்சது. ஸோ சப்ஜெக்டும் வேர்பும் கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எதை கொடுக்குது, எதை கொடுக்குதுன்னா மில்கை கொடுக்குது. ஓகேங்களா? எதை கொடுக்குது இல்ல யாருக்கு கொடுக்குது அப்படின்றதா இப்ப கொஸ்டின். எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் கொடுக்குது. ஓகேங்களா? எதை கொடுக்குது அப்படின்றது மில்க். அது வந்துட்டு டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? யாருக்கு கொடுக்குது, இந்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. எதை யாரையும் இல்லாம யாருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? யாருக்கு கொடுக்குதுன்னா நமக்கு கொடுக்குது. அப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? சோ எதை யாரைன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், எதற்கு யாருக்கு அப்படின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? ஸோ த கவ் கிவ்ஸ் அப்படின்றது வேர்பும் சப்ஜெக்டும் வேர்பும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எதை கொடுக்குது அப்படின்னா மில்க் கொடுக்குது. கரெக்டா? எதை கொடுக்குதுன்னா மில்க் கொடுக்குது. இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்டா சொல்றேன், எதை கொடுக்குதுப்பா அப்படின்னா மில்க் கொடுக்குது அப்படின்றது. யாருக்கு கொடுக்குது அப்படின்னா ஆஸ், நமக்கு கொடுக்குது. அதை வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். அதாவது டைரக்ட் இன்டைரக்ட். மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிக்க மாட்டோம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம யூஸ்வலா என்ன போட்டிருப்போம்னா ஆப்ஜெக்ட்னே போட்டிருப்போம். ஸோ இதுல 2 ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 2 ஆப்ஜெக்ட்ல எது ஆப்ஜெக்ட்னு கேட்டீங்கன்னா இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுல கொஸ்டின் என்னன்னா எதை யாரை. எதை கொடுக்குதுன்னாலும் உங்களுக்கு டைரக்ட் மில்க் தான் கொடுக்குது. யாரை கொடுக்குது அப்படின்னா யாரைன்றதுக்கு இங்க ஆன்சர் இல்ல. சோ எதை இல்லைன்னா ஆரை, யாரை, அதாவது ஏதாவது ஒண்ணுதான் ஆர். எதை யாரை, எதைன்றதுக்கே ஆன்சர் வந்துருச்சு இல்ல. எதை கொடுக்குது, மில்க் கொடுக்குது. ஓகேங்களா? பால் கொடுக்குது. ஓகேங்களா? எதற்கு கொடுக்குது, யாருக்கு கொடுக்குது. எதற்கு கொடுக்குதுன்னா எதுக்கு கொடுக்குது அப்படின்னா எதுக்குன்றதுக்கு ஆன்சர் இல்லை. ஆனா யாருக்குன்றதுக்கு ஆன்சர் இருக்கு. யாருக்கு கொடுக்குது, நமக்கு கொடுக்குது. வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் பத்தி தெளிவா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டை பத்தியும் அட்வர்பை பத்தியும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா வீடியோ லென்த்தா இருக்கு, அதனால இதை கண்டினியூ பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இங்கிலீஷ் கிராமர்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம நிறைய இங்கிலீஷ் பேசுவோம், ஆனால் கிராமர் மிஸ்டேக்கோடையே பேசுவோம். ஸோ உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நம்ம எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் 24 ஹவர்ஸில். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு அலர்ட் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாம இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாருக்காவது வேணும்னா ஷேர் பண்ணுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மோஸ்ட்லி வீட்ல இருக்க லேடீஸ் கூட இத நீங்க பார்க்கலாம். ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ குக்கிங் பண்ணிட்டோ, எதுவோ ஜஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் அலாட் பண்ணீங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது நம்ம ஸ்கூல்ல போய் படிச்சாதான் இல்ல அப்படின்லாம் கிடையாது. நம்ம அன்எஜுகேட்டடா இருந்தா கூட நம்மளால ஸ்கூலுக்கு போக முடியாத சிச்சுவேஷன்ல கூட நம்ம வீட்ல இருந்து ஒரு சில வேர்ட்ஸ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஏ ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக நான் போட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்ல ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய். See you. Take care. God bless you.